அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது திருஷ்டி தோஷங்களை போக்க ஆடி மாத தேய்பிறை அஷ்டமியில் எவ்வாறு பைரவரை வழிபடலாம் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது எனும் பழமொழி இருக்கிறது. அதன் கருத்து கண் திருஷ்டி படக்கூடாது என்பதுதான். அதே போல மல்லுக்கு நின்றாலும் சரி சொல்லுக்கு நிற்காது என்று ஒரு பழமொழி இருக்கிறது. இங்கே சொல் என்பது சிலர் கருத்தில் இருந்து வெளிப்படும் சொல்லை குறிக்கும். எத்தனை நாளைக்கு இவன் நல்லா இருக்க போகிறான் பார்க்கிறேன் என்பது போல் கடுஞ்சொல்லை கருணாக்கு சொல் என்பவர். ஒருவர் தம் பகைவருக்கு ஏவல் பிள்ளி சுனி வைத்திருப்பார். அதை நீக்கி அவர் அதற்குரிய பொருட்களை முச்சந்தியில் தெருமுனையில் இரவில் போட்டு வைப்பார். அவற்றை தெரியாமல் விதித்து விட்டாலும் சில கேடுகளை நேர்வதுண்டு. இதை கழிப்பை மிதித்த தோஷம் என்பர். இவற்றுள் எதுவாயிருந்தாலும் அதில் இருந்து விடுபட முக்கியமாக நீங்கள் பைரவரை வழிபட வேண்டும். பைரவரை வழிபட்டால் மிக முக்கியத்துவமான தேய்பிறை அஷ்டமியில் வழிபடுவது மிக சிறப்புக்குரியதாகும். முக்கியமாக நீங்கள் பைரவரை கோவிலிலோ வீட்டிலோ முறைப்படி வணங்கினால் தோஷங்கள் விலகும். கோவிலில் நல்லதொரு நாளை தேர்ந்தெடுத்து கொள்ள நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், மாதத்தில் வரும் தேய்பிறை அஷ்டமியை தாராளமாக தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அப்போது மாவிளக்கு வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். வீட்டில் செய்வதாக இருந்தால் எந்த நாளில் இருந்தாலும் நீங்கள் பார்க்கக்கூடாது. முக்கியமாக நீங்கள் நள்ளிரவில் அஷ்டமி நாட்களில் செய்வது மிக சிறப்பு நாளாக இருக்கிறது. முக்கியமாக வீட்டில் நீங்கள் பைரவர் பூஜை செய்ய தேவையான பொருட்களாக மாவிளக்கு, பச்சரிசி கலசம், கலசத்தட்டு, 5 முகத்தட்டு, பிள்ளையார் தட்டு, 5 எண்ணெய், கஸ்தூரி திரி, ஊதுவத்தி, சாம்பிராணி, இரத்த சந்தனம், குங்குமப்பூவாகும். சைவ பூஜை என்றால் வைக்க வேண்டிய நிவேதன பொருட்களாக சாதம், மசாலா குழம்பு, பொரியல், பாயாசம். அசைவ பூஜையாக இருந்தால் ஆட்டுக்கறி, முட்டை, சமைத்த சாதம். இவை தவிர வாசனை திரவியம், வேப்பிலை, மஞ்சள் தூள், 2 எலுமிச்சம்பழங்கள், பசுஞ்சாணத்தில் தயாரித்த 2 வரட்டிகள், கரித்துண்டு, சுண்ணாம்பு ஆகியவற்றையும் தயாரித்து கொள்ள வேண்டும். வீட்டில் எவரும் தீட்டில்லாத நாளில் நள்ளிரவில் கண்டிப்பாக இந்த அஷ்டமி நாள் பூஜையை தொடங்க வேண்டும். வீட்டு தூய்மை செய்து கோமியம், கடலில் தண்ணீர் ஆகியவற்றை தெளித்து வாசலில் வேப்பிலை தோரணம் கட்டி வைக்க வேண்டும். நடு அறையில் தெற்கு முகமாக பீடம் அமைத்து அங்கே வேப்பிலை பரப்பி அதன் மீது பச்சரிப்பி பரப்பி கலசத்தட்டு கண்டிப்பாக வைக்க வேண்டும். கலசத்தட்டில் மஞ்சள் நீர் நிரப்பி அதன் மீது தேங்காய் வைத்து சுற்றிலும் நீங்கள் கண்டிப்பாக பைரவருக்குரிய அந்த வேப்பிலைகளை சொருக வேண்டும். கலசத்திற்கு வலபாக அருகம்புல் பரப்பிய பிள்ளையார் தட்டையும் இடப்பாக்கம் ஐமுகமுள்ள விளக்கையும் வைக்க வேண்டும். 5 முக இலக்கில் 5 திரிகள் இட வேண்டும். 5 எண்ணெயான நல்லெண்ணெய், நெய், தேங்காய் எண்ணெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய் ஆகியவற்றை சம அளவில் கலந்து விளக்கை ஊற்றி கண்டிப்பாக எரிய வேண்டும். பிள்ளையார் பூஜை முடித்த பிறகு கற்பூர தீபதூபம் காட்டி வணங்கிவிட வேண்டும். ஒரு எலுமிச்சம்பழத்தை நறுக்கி குங்குமம் தடவி கலசத்தில் முன் வைக்க வேண்டும். இந்த எலுமிச்சம்பழத்தை முழுதாக விளக்கு கடியில் வைக்க வேண்டும். 2 வரட்டிகள் கரும்புள்ளி, வெண்புள்ளி இட்டு தனியாக தைத்து வைத்துவிட வேண்டும். சாம்பிராணி புகையிட்டு வாசனை திரவியங்களை தெளிக்க வேண்டும். கற்பூரம் கொளுத்தி விளக்குக்கு கலசத்திற்கும் காட்டிவிட்டு வணங்கி எழுந்து நீங்கள் கண்டிப்பாக பைரவரை வழிபட வேண்டும். பைரவருக்கு உரிய சொஸ்திரங்களை பாடி முடிந்ததும் கற்பூர தீபதாபம் காட்டி வீட்டில் எல்லோரும் வணங்கிவிட்ட பிறகு ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பீடத்திற்கு அருகே நிற்க வைக்க வேண்டும். பின்பு எலுமிச்சம்பழத்தை எடுத்து இடமிருந்து வலமாக 3 முறை, வடமிருந்து மேலாக 3 முறை சுற்ற வேண்டும். வரட்டிகளை எடுத்து அதில் சிறிது சாதம், குழம்பு, பதார்த்தம் ஆகியவற்றை வைத்து கற்பூரமேற்றி எல்லாவற்றையும் குப்பலாக நிற்க வைத்து 3 முறை சுற்ற வேண்டும். பின்பு எலுமிச்சம்பழத்தையும் எடுத்து சென்று முச்சந்தியில் வைத்து திரும்பி பார்க்காமல் வர வேண்டும். பிரசாதங்களை எடுத்து சாப்பிடலாம். இந்த பூஜை இரவு 12 மணிக்கு வசதி இல்லாதவர் நடுப்பகலிலும் 12 மணிக்கும் தொடங்கலாம். இந்த பூஜையை கண்டிப்பாக ஆடி மாதத்தில் தேய்பிறை அஷ்டமியில் செய்வதால் எல்லாவித தோஷங்களும் விலகும். பொதுவாக ஆடி மாதம் என்றாலேயே அது அம்மனுக்குரிய மாதமாக இருப்பதால் கண்டிப்பாக சக்தி தேவியின் சக்தியும் பைரவரின் சக்தியும் ஒன்று சேர்ந்து கண்டிப்பாக நம்முடைய வீட்டிற்கும் தோஷங்களை விரட்டியடிக்கும். கண்டிப்பாக பைரவரின் அம்சமான இந்த ஈஸ்வரன், அதாவது பாரமல் சிவபெருமானின் அம்சமான பைரவரை வழிபட கண்டிப்பாக நீங்கள் வழிபட்டு வாருங்கள். இந்த எல்லா பிரச்சனையும் கண்டிப்பாக ஒழித்து கட்டுவார். முக்கியமாக இந்த மாமிச நிவேதனங்களை நாய்களுக்கு, அதாவது பைரவருடைய வாகனமான
நாய்களுக்கு சிறிது இட வேண்டும். கண்டிப்பாக இந்த பூஜை செய்து பாருங்கள். திருஷ்டி தோஷம் விலக ஆடி மாத தேய்பிறை அஷ்டமி அவ்வளவு சிறப்பு மிக்கது. தாராளமாக மக்கள் இந்த பூஜை செய்து உங்களுடைய திருஷ்டி தோஷங்களை போக்கிக் கொள்ளலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.